அந்த அந்திப்பொழுது ஒருவிதமான அபசகுணத்துடனேயே தொடங்கியது. காரைக்குடியின் புழுதி படிந்த சாலைகளில் கார் ஊர்ந்து செல்லும்போது செந்தில் தன் முடிவை எண்ணி ஒருமுறை பெருமூச்சு விட்டான். அவனது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பெரிய வீடு இப்போது ஒரு எலும்புக்கூட்டைப் போல வெறிச்சோடி நின்றது. நகரத்தின் இரைச்சலில் இருந்து தப்பிக்க நினைத்த அவனுக்கு அந்த தனிமை ஆரம்பத்தில் இனிமையாகத் தெரிந்தது. ஆனால் ஊரின் எல்லையை தாண்டிய போதே காற்றின் மனம் மாறியிருந்தது. வாடிய மல்லிகை பூக்களின் ஊழ்நாற்றமும் எரியும் ஊதுவத்தியின் கசந்த வாசனையும் காற்றில் கலந்திருப்பதை அவன் நாசி உணர்ந்தது. தம்பி, இந்த நேரத்தில் அங்க போவணும்னு என்ன கட்டாயம்? விடிஞ்சதும் போயிருக்கலாமே என்று கேட்டார் வண்டியை ஓட்டி வந்த முதியவர் பெரியசாமி. அவர் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பெரியப்பா, ஒரு வாரம் நிம்மதியா இங்க இருந்துட்டு போலாம்னு இருக்கேன் என்றான் செந்தில், தன் மனதிற்குள் இருந்த பீதியை மறைத்துக்கொண்டு. பெரியசாமி வண்டியை அந்த மாளிகையின் வாசலிலேயே நிறுத்தினார். இது வெறும் வீடு இல்ல தம்பி, இது ஒரு சாபம். இரவு நேரத்துல இங்க கேட்கிற சலங்கை சத்தம் வெறும் காத்து இல்லை, அது இந்த மண்ணோட சாபம், பத்திரமா இருங்க என்று கூறிவிட்டு பதட்டத்துடன் வண்டியை திருப்பிக் கொண்டு சென்றார். மாளிகையின் கதவு துருப்பிடித்த இரும்பின் அழுகுரலோடு திறந்தது. உள்ளே கும்மிருட்டு. கையில் இருந்த மின்விளக்கின் ஒளியில் சுவர்களில் தொங்கிய பழைய ஆயில் பெயிண்டிங் படங்கள் செந்திலை உற்று பார்ப்பது போல தோன்றியது. அவனது கொள்ளுத்தாத்தா சிதம்பரம் செட்டியாரின் படம் அது. அந்த படத்தில் இருந்த கண்கள் செந்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனை துரத்தின. அன்று இரவு செந்தில் மேல் தளத்தில் இருந்த அறையில் படுக்கச் சென்றான். நிசப்தம், ஒரு பயங்கரமான செவிகளை துளைக்கும் நிசப்தம். திடீரென்று எங்கோ தூரத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டது. சலக் சலக் சலக். அது ஒரு சலங்கையின் ஓசை. யாரோ ஒரு பெண் மெதுவாக அந்த பெரிய மாளிகையின் நடைபாதையில் நடந்து வருவது போன்ற சத்தம். செந்திலின் முதுகுத்தண்டு சில்லிட்டது. இது பிரமைதான் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் அந்த வாசனை, அதே வாடிய மல்லிகை மற்றும் மண்பாண்டங்களில் எரியும் கரிக்கட்டைகளின் வாசனை அவன் அறையை ஆக்கிரமித்தது. சத்தம் இப்போது அவனது அறைக்கதவுக்கு வெளியே நின்றது. இருட்டுத் தேவதை. சட்டென்று அறையின் வெப்பநிலை உறைந்து போனது. செந்திலின் மூச்சுக் காற்று அவனுக்கே புகையாகத் தெரிந்தது. கதவின் கீழிருந்த இடைவெளி வழியாக ஒரு கருமையான நிழல் உள்ளே ஊடுருவியது. அவன் தன் போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டான். அப்போது அவனது கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒரு மெல்லிய கீச்சுக்குரல் கேட்டது. செந்தில், வந்துட்டியா? அது அவன் சிறுவயதில் கேட்ட அவனது பாட்டியின் குரல். ஆனால் அதில் ஒருவிதமான குரூரம் கலந்திருந்தது. செந்தில் மெதுவாக குனிந்து கட்டிலுக்கு அடியில் பார்த்தான். அங்கே எந்த மனித உருவமும் இல்லை. ஆனால் ஒரு பாவை பொம்மை டால் இருந்தது. அதன் கண்கள் இரத்த நிறத்தில் ஜொலித்தன. அந்த பொம்மையின் முகம் அப்படியே அவனது இறந்த பாட்டியின் முகத்தைப் போலவே செதுக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் பின்வாங்கியவன் அறையின் ஜன்னலை திறக்க முயன்றான். ஆனால் ஜன்னல் கதவுகள் யாரோ வெளியிலிருந்து ஆணியடித்தது போல பிடிவாதமாக இருந்தன. அப்போது மாளிகையின் ஹாலிலிருந்து ஒரு விசித்திரமான பாடல் சத்தம் கேட்டது. அது ஒரு தாலாட்டுப் பாடல். ஆனால் அதன் வரிகள் மரணத்தைப் பற்றி பாடிக்கொண்டிருந்தன. ஆராரோ ஆரிரரோ, ஆருயிரை எடுக்க வந்தேன், இருட்டுத் தேவதையின் மடியில் உறங்க உன்னை அழைக்க வந்தேன், குலதெய்வ குற்றம். செந்தில் பயத்தில் தத்தளித்துக் கொண்டே கீழே இறங்கினான். ஹாலில் இருந்த அந்த பெரிய ஊஞ்சல் எவருமே இல்லாமல் தானாகவே வேகமாக ஆடிக்கொண்டிருந்தது. அவன் சுவர் ஓரமாக நகர்ந்து செல்லும்போது சுவரில் இருந்த ஒரு ரகசிய அறை திறந்திருப்பதைக் கண்டான். ஆர்வம் அச்சத்தை விட மேலோங்க அவன் உள்ளே சென்றான். அங்கே அவனது குடும்பத்தின் ஜாதகங்களும் பழைய ஓலைச்சுவடிகளும் இருந்தன. ஒரு சுவடியை எடுத்து பார்த்தபோது அவனது இரத்தம் உறையும் உண்மை வெளிப்பட்டது. அவனது கொள்ளுத்தாத்தா அந்த மாளிகையின் செல்வத்திற்காக ஒரு இருட்டு தேவதைக்கு தன் குடும்பத்தின் மூத்த வாரிசுகளை பலி கொடுப்பதாக சத்தியம் செய்திருந்தார். அந்த பலி கொடுக்கப்பட வேண்டிய கடைசி வாரிசு செந்தில். திடீரென்று ஊஞ்சலின் ஆட்டம் நின்றது. மாளிகையின் மூலைகளில் இருந்து நிழல்கள் திரண்டு வந்தன. அந்த நிழல்கள் மனித உருவம் பெற்று அவனைச் சூழ்ந்தன. அவற்றின் முகங்கள் சிதைந்து போயிருந்தன. குலதெய்வம் காக்காது தம்பி, இது குலதெய்வ குற்றம் என்று ஒரு குரல் அவன் காதோரம் ஒலித்தது. அவன் திரும்பியபோது அங்கே அவன் கொள்ளுத்தாத்தா சிதம்பரம் செட்டியார் நின்றிருந்தார். ஆனால் அவர் உடலில் தசையில்லை, வெறும் எலும்பு கூடும் தொங்கும் தோலும் மட்டுமே இருந்தன. அவர் கையில் ஒரு கூர்மையான அரிவாள் மின்னியது. செந்தில் அலறிக்கொண்டே வாசலை நோக்கி ஓடினான். ஆனால் கதவுகள் மாயமாய் மறைந்து வெறும் சுவர்களாக மாறின. மாளிகை ஒரு பெரிய சிறைக்கூடமாக அவனை விழுங்கத் தொடங்கியது. சலங்கை சத்தம் இப்போது மிக அருகில் அவன் தோளுக்கு பின்னால் கேட்டது. ஓடிப்போயிடு செந்தில்,
இல்லண்ணா என்று ஒரு பெண் குரல் எச்சரித்தது. இரத்தத்தின் அழைப்பு. செந்திலின் இதயம் மார்பு கூட்டிற்குள் ஒரு பித்துப்பிடித்த பறவையைப் போல் அடித்துக் கொண்டது. சுவர்கள் அவனை நெருங்கி வருவது போல ஒரு பிரமை. அவன் கைகள் நடுங்க அந்த பழைய ஓலைச்சுவடியை இறுகப் பற்றினான். அதில் எழுதியிருந்த கடைசி வரிகள் இரத்தச் சிவப்பில் மின்னின.